சஞ்சய் பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லி முழுசா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். பைரவி, உங்ககிட்ட நான் தினமும் திட்டு வாங்கல, எனக்கு தூக்கமே வராது. பைரவி, திரும்ப வந்துடுடி. என்னடா பிரயோஜனம்? 2 வருஷமா அவ உன் கூட தானே இருந்தா. அவ உன்னை ஏத்துக்கலன்னா அதுக்கு காரணம் நீதான்டா. அவ வேண்டான்னு சொல்லியும் அவ கழுத்துல நீ தாலி கட்டினது கூட அவ மன்னிச்சுட்டாடா. ஆனா கடைசியா அவ விளைய வச்ச கரும்பு காட்ட மாடுகளை கொண்டு போய் மேய விட்டு அழிச்சியே. அதை தாண்ட அவளால தாங்கிக்கவே முடியல. உனக்கு ஏண்டா இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? நீ செஞ்ச துரோகத்தால அவ உன்னை அடியோட வெறுத்து ஒதுக்கிட்டாடா. இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா. நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் பைரவி மேல எந்த தப்பும் இல்லடா. தப்பு முழுக்க ஓ மேலதான். அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற யாருமே இல்ல. அவ கூட வாழ தகுதியே இல்லாதவன், ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்க தெரியாதவன். என்னடா ஆம்பளை நீ எல்லாம் வாழ்ந்து என்னடா சாதிக்க போற? உன்னை பிடிக்கலனா கூட உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல அவ விட்டு கொடுத்திருப்பாளாடா. நீ ஊர்ல இல்லாதப்போ நீ விலைய வச்சிருந்த கரும்பு காட்ட புயல்ல இருந்து தனி ஒருத்தியா போராடி காப்பாத்தினாடா. அப்படிப்பட்டவளுக்கு நீ என்னடா பண்ண? உன்னை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்குடா. அவ உனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா. அவளை நீ பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கணும். ஆனா நீ அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. அவ இல்லாம இந்த வீடே ரொம்ப வெறுமையா. எனக்கு அப்புறம் அவதான் உன்னை கூட இருந்து பாத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா அவ இப்படி விட்டுட்டு போவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. ஆனா கடவுள் யார் தலையில என்ன எழுதியிருக்காரோ அப்படிதானே நடக்கும். உனக்கு பைரவியோட வாழ கொடுத்து வைக்கலடா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு மனுஷனாவே இந்த ஊர்ல இருக்கிறவங்க மதிச்சாங்க. எதுக்காக வாழறோன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு வாழ்க்கையை புரிய வச்சவன் நீ என்னை விட்டு போயிட்டு. பைரவி, பைரவிய ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டீங்களா? இல்ல ஆறுமுகம், கார்ல போகும்போதே ஏர்போர்ட்ல இருந்து போன் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாளை காலைல 6 மணிக்கு தான் ஃபிளைட்டா. அதனால இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளை காலைல தான் ஏர்போர்ட் போறதா பிளான் பண்ணிருக்காங்க. ஓ, பைரவி இப்போ எங்கன தங்கிருக்காங்க? அவங்க ஃப்ரெண்டு சஞ்சய் வீட்ல தான் தங்கிருக்காங்க. இப்பதான் உங்களை டிராப் பண்ணிட்டோம். என்னன்னு சொல்றீங்க? சஞ்சய் வீட்லயா? ஆமா ஆறுமுகம், ஹோட்டல்ல தங்குறதுக்கு தான் பைக் போட சொல்லி சஞ்சய் கிட்ட சொன்னாங்க. அவர் தான் அவர் வீட்லயே தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு